திருநாள் ஸ்பெஷலாக தங்கமயில் வழங்கும் தீபாவளி கொண்டாட்டம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 40 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை அக்டோபர் 31ஆம் தேதி வரை மட்டுமே. இன்றே வாங்கி மகிழுங்கள். ஷூட்டிங்னா எப்படி இருக்கும், டைரக்டர்னா எப்படிதான் இருப்பாங்க, ஆர்டிஸ்ட் வாவ் என்ன செம்ம லைஃப் இது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நாயகிக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ரியாலிட்டினா என்ன. நம்மளுக்கு கிடைச்சதே ஹல்வா மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நாயகி. நார்மல் போட்டோ போட்டாலும் நீ என்ன சின்ன பொண்ணு மாதிரி நினைக்கிற, நீ சின்ன பொண்ணு கிடையாது இல்ல கிழவி தானே அப்படின்னு சொல்லும் போது என்ன எப்படி வில்லன், நீங்க நிஜமாவே வில்லியா நினைக்கிற மாதிரி நிஜமாவே இவங்க வந்து அந்த ஏஜுக்கான அம்மாவா நினைக்கும் போது தட் இஸ் வேர் வி ஹவ் ஒன் ஆஸ் ஆக்டர்ஸ். ஷால் எல்லாம் வாங்கணும்னு பேசிட்டு இருந்தோம். அங்க சூப்பரான ஒரு காஷ்மீர் வந்து ஷால் வித்துட்டு இருந்தேன். நான் வந்து ரொம்ப அழகா இருக்கு, இந்த ஆள் கிட்ட தான் நம்ம ஷால் வாங்கணும் சரியான்னு சொல்லி நான் இத்தனை பேரே அவர்கிட்ட ஷால் வாங்க வச்சேன். 20 ஷால் வாங்க வச்சாங்க அந்த அம்மா தான். சுஷ்மா இது பூவு, அதுல இப்படி வண்டு வந்தீங்கன்னா தேன் குடிக்கும். நான் சிரிக்கணும், ஸ்மைல் பார்த்து சிரிக்கணும். லைக் ஆக்ட்ரஸா வந்து நம்ம ஒரே சீரியல்ல ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரு பாண்ட் கிரியேட் ஆகுது, தட்ஸ் ஃபைன். பட் ஆனா அதை மெயின்டைன் பண்ணணும். 2 பேரும் லைக் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் போயாச்சு. அண்ட் அங்கேயும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அக்வைண்டன்ஸ் நிறைய வந்து நம்ம வந்து லைக் ஃபார்ம் ஆகும். அண்ட் அதையும் நம்ம வந்து லைக் அந்த ஒரு பாண்ட் வந்து நம்ம வந்து சஸ்டெயின் பண்ணி எடுத்துட்டு போகணும் அப்படின்னும் போது, பட் அதெல்லாம் தாண்டி இன்னும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் போதும் உங்களுடைய அந்த பாண்ட் வந்து எவ்வளவு அழகா எடுத்துட்டு போறீங்க. அண்ட் அங்க இருக்கிறவங்களோடயும் அதை மேட்ச் பண்ணணும். ஏன்னா டிஃப்ரெண்டான லைக் சீரியல்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னும் போது அது எப்படி இருக்கு? That's good. Thank you for saying Thank you, this. சுஷ்மா வந்து என்ன பாக்குறதுக்காக என்னோட செட்ல நிறைய வாட்டி வந்திருக்கு. பிகாஸ் ஐ எம் தேர் அப்படின்றதுனால. பட் அங்க வந்தாலும் வந்து ரொம்ப சீக்கிரமாவே என்னோட கோ ஆர்டிஸ்ட் கிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகும், பேசும். திருப்பி அவங்களே இன்னொரு இடத்துக்கு போனா ஆப்வியஸ்லி வந்து உங்களை பத்தி சுஷ்மா சொல்லியிருந்தாங்க, இல்ல என்கிட்ட சொல்லுவாங்க என்ன பத்தி சுஷ்மா சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி அந்த ஒரு காமன் ஒரு இது வரும். நாங்க 2 பேருமே ஒர்க் பண்ணாத ஒரு செட்ல நான் ரீசெண்டா போயிருந்தேன். நம்ம விகடனுடைய சிறகடிக்க ஆசைன்னு சொல்லி அந்த செட்ல எங்களுக்கு 2 பேருக்குமே காமன் ஃப்ரெண்ட் தான் நம்ம கோமதி பிரியா. பிகாஸ் நாங்க ரொம்ப மீட் பண்ணலன்னா கூட இன்ஸ்டா வழியா நாங்க ரொம்ப பேசுவேன். நம்ம ஏதாவது ஒரு அட்வைஸ் வேணும்னாலும் ஏதாவது சஜஷன் வேணும்னாலும் கேட்பாங்க. ஷி இஸ் a very lovely girl. எனக்கு தெரியாத சுஷ்மா கூட அவ க்ளோஸ் அண்ணா. பட் நாங்க பேசும்போது எங்களுக்கு தெரிஞ்சது க்ளோஸ் அப்படின்னு. அப்போ ஒரு வாட்டி அவங்களே மீட் பண்ணணும், எனக்கு குமரன் சாரையும் மாட் சாரையும் மீட் பண்ணணும்னு சொல்லி நாங்க போனேன். அங்கே வந்து அன்லச்சீச்சி எனக்கு ரொம்ப வருஷமாவே தெரியும், கேரளாலே நாங்க சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இஸ் a lovely artist, வெரி என்ன சொல்றது எக்ஸலண்ட் ஆன ஒரு பர்ஃபார்மர். ஸோ அங்கே போகும்போது நாங்கள் ஒரு அது தெரியல, அது அப்படியே அந்த வைப் செட் ஆகி நாங்கள் அங்கே ஒரு ரீல் பண்ணி 2 ரீல் பண்ணி அது பயங்கர வைரலாக ரீச் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு காமன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் போய் நம்ம விகடனோட லொகேஷன் வேற, எனக்கு மேனேஜர்ல இருந்து ப்ரொடக்ஷன் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே எனக்கு க்ளோஸ். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஐ எம் விசிட்டிங் மை ஓன் செட். ஸோ அதனால அந்த ஒரு வைப் செட் ஆயிடுச்சு. சுஷ்மா ஒர்க் பண்ண செட்ல இது வரைக்கும் போகல, பட் ஷீ கேம் டு விசிட் மீ மெனி டைம்ஸ். ஆக்சுவலி சுஷ்மா வந்து தமிழ் சரஸ்வதியில ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருந்தாங்க பிகினிங்ல. தமிழுக்கு ஃபர்ஸ்ட் பொண்ணு பாக்குறதுக்காக நாங்க போகும் ஒரு இடத்துல. அப்ப வந்து சுஹாசினின்ற ஒரு கேரக்டர், அது அந்த மாதிரி ஒரு 4 days ஏதோ ஷி வர்க் ஷூட்டிங். பட் அது ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸா இருந்தா கூட இப்பவுமே நாங்க அந்த குரூப்ல நானும் இருக்கேன். தமிழும் சரஸ்வதி கேட்பேன், இவங்க ஏதாவது மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கேன் ஐ ஆல்சோ கம் அப்படின்னு சொல்லும்போது அஃப்கோர்ஸ் யூ ஆர் பார்ட் ஆஃப் தமிழ் சரஸ்வதி அப்படிதான் சொல்லுவாங்க. சோ எங்க இருந்தாலும் நான் எங்க வைக்கிறதுன்னு வந்துருவேன். எல்லாருமே க்ளோஸ். தீபக், ரேகா, தர்ஷனா, 2 வசு இருக்கு. ஸ்டில் அந்த 2 வசுவும் நம்ம அந்த கெட் டுகெதர்ல வரும். சுஷ்மாவும் வருவாங்க. சோ எங்க தமிழும் சரஸ்வதியும் வந்து அந்த பாண்டிங் வேற லெவல். இப்பவும் நாங்க வந்து திருப்பி தமிழ் சரஸ்வதியும் பார்ட் 2 ஆரம்பிக்கலாம்னா எல்லாருமே பிரசன்ட். அந்த மாதிரி ஒரு செட் நாங்க. லவ்லி செட். ஈவன் நாயகி இஃப் யூ ஆஸ்க், இட்ஸ் பீன் இயர்ஸ் நாயகி முடிஞ்சு. பட் still all of are in touch. And அது வந்து ரொம்ப ரேர் தெரியுமா. நான் ஃபர்ஸ்ட் நாயகி பண்ணும்போது நான் நினைச்ச சீரியல்லாம் இப்படிதான் இருக்கும், வாவ் ஷூட்டிங்னா எப்படி இருக்கும், டைரக்டர்னா இப்படிதான் இருப்பாங்க, ஆர்டிஸ்ட் வாவ் என்ன செம்ம லைஃப் இது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நாயகிக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ரியாலிட்டினா என்ன. நம்மளுக்கு கிடைச்சதே ஹல்வா மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நாயகி. அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் நல்லதுதான். பட் இருந்தாலும் தமிழும் சரஸ்வதியிலயும் குமரன் சார் கிட்ட, சார் நான் அந்த சின்ன கேரக்டரா இருந்தாலும் நான் பண்றேன் சார், எனக்கு கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி கூட அடிக்கடி நான் போன் பண்ணி, சார்
சிறுகடிக்க ஆசையில ஏதாவது ஒரு ரோல் இருக்கு, நானக்கறி ரோல் இருந்தாலும் கொடுங்க சார் நான் பண்றேன். அந்த ஒரு செட், அந்த ஒரு டீம் அப்படி அது அமையும். நம்மளுக்கு ஒரு ஸ்கூல் அது. நம்ம குமரன் சாரோட அந்த ஒரு கேரக்டரை நம்ம வந்து மோல்ட் பண்ணி கொண்டு வரது வந்து ஸ்கூல்னு சொல்லலாம். அந்த மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் இது வரைக்கும் அந்த மாதிரி டைரக்டர் கூட ஒர்க் பண்ணது இல்லை. அந்த நம்ம கேமராமேன் சாரும் சரி, இட்ஸ் நம்மளுக்கு மத்தபடி எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு ஒரு பினான்சியலியா ஒரு வாட்டி கூட நாங்க பேமெண்ட் ஏன் வரலன்ற ஒரு கேள்வியோ ஒண்ணுமே வராது. இவ்வளவு கம்ஃபர்ட் கொடுக்குற ஒரு செட். we can say touchwood, it's Vigadan is always awesome, not because we are sitting in Vigadan, but everywhere wherever I'm going I still praise Vigadan because கண்டிப்பா அந்த மாதிரி தான். இந்த ஒரு ஜேர்னி வந்து நாயகில ஸ்டார்ட் ஆயிருந்தாலும் 2 பேருக்குமே வந்து சீரியல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜேர்னி தான் அமைஞ்சிருக்கு. லைக் நீங்க வந்து டைவர்ஸா லைக் வில்லி பண்ண என்னாலே வந்து காமெடி என்னால பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. அண்ட் வந்து உங்களை மாதிரி ஒரு அம்மா யாருக்குமே வந்து எனக்கு அப்படியே ஏங்க வச்சிருப்பீங்க நீங்க வந்து தமிழ்நாடு. லைக் வந்து இப்படி அதுவும் அந்த ஒரு லைக் அம்மானா அம்மா மட்டும் கிடையாது, அதுலயே வந்து டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ். அவங்க சித்தியில வந்து அம்மா வில்லன் அம்மாவா பண்ணாங்க. அது அவ்வளவு வந்துட்டு ஒரு வேரியேஷன்ஸ் லைக் வந்து அம்மாவே இத்தனை பரிமாணத்துல பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா. லைக் அந்த ஒரு ஜேர்னி பத்தி நாயகில வில்லி அண்ட் அகைன் வந்துட்டு இலக்கியால வில்லி பண்ணிருக்கீங்க. அண்ட் பட்ஜெட் குடும்பம் இல்ல, காமெடி பாசிட்டிவ். அது பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இது எண்ட் ஆஃப் த டே வி ஆர் பெர்ஃபார்மிங் as actors. ஸோ என்ன ரோல் கொடுத்தாலுமே அது வந்து நம்மளோட 100% டைரக்டருக்கும் அப்புறம் அந்த கதைக்கு என்ன தேவையோ அது பண்றதா நம்ம வேலை. ஐ ஆல்வேஸ் ட்ரைவ் டு டூ தட். அண்ட் என்னோட இந்த ஆக்டிங் ஜேர்னி வந்து நானா சூஸ் பண்ணல, டெஸ்டினியா வந்து என்னை இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. சாரி, ஓகே. ஸோ அதனால ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு திஸ் பிளாட்ஃபார்ம். அண்ட் நான் நிறைய கத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் போது ஐ கெட் டு லேர்ன் அ லாட் ஆஃப் திங்ஸ். அண்ட் இவங்க கொடுக்குற பாசிட்டிவிட்டி கூட எனக்கு பிகினிங்ல இருந்தே இருக்கு. என்ன நடந்தாலுமே டு பி ஆனஸ்ட் இவங்க வந்து எப்படின்னா இன் லைஃப்ல என்ன நடந்தாலுமே ஆன் ஸ்கிரீன் வரும்போது ஷீ இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் பர்சன். இதெல்லாம் கூட பார்த்து கத்துக்கும் போது லைக் இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங். ஸோ when I play different roles, நம்ம வீட்டில் என்ன நடந்தாலுமே இங்க நம்ம ஒரு ஆக்டர், we are getting paid for this அப்படின்னு ஒரு மைண்ட் செட்குள்ள வந்து என்ன கிவன் எனி கேரக்டர் நம்ம பெஸ்டா பண்ணணும் அப்படின்னு தான் மனசுல இருக்கு. வில்லி அப்புறம் வந்து ஒரு காமெடியனான ஒரு ரோல் அப்படின்னு சொல்லும் போது எப்படி அந்த ஒரு டிஃபரன்சியேஷன் வந்து நீங்களே உங்களுக்குள்ள லைக் இந்த விஷயங்கள் வந்துட்டு சுஷ்மா பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க பண்ணிக்க? டு மை நோட்டீஸ் இப்போ நான் வந்து நிறைய பீப்புளை பாக்குறோம்ல டே டு டே லைஃப்ல. நம்ம அம்மாவே வந்து சம்டைம்ஸ் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, வீட்டுல சடனா பார்த்தா வில்லியா மாறிடுவாங்க. நம்மளுக்குள்ளே ஹீரோ வில்லன் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா. சோ நம்ம அப்சர்வ் பண்ணி பண்றதுதான். பிளஸ் இப்போ நம்ம டைரக்டர் எல்லாம் இருக்கும்போது, இப்போ சக்திவேல் சார் இருக்கும்போது ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. லைக் சாரி இஸ் நோ மோர், பட் அவங்க இருக்கும்போது அவங்க கொடுக்குற அந்த ஒரு பிரீஃப் இருக்குல்ல கேரக்டர் பத்தி, அதுவே வந்து நம்மளுக்கு அது ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு ரெடி பண்ணிடும். அண்ட் வில்லனை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது குமரன் சார் தான். ஸோ அவங்க கொடுக்குற அந்த கைடன்ஸே நம்மளுக்கு போதும். நம்ம அது அவங்க சொன்ன மாதிரி கட் காப்பி பேஸ்டா பண்ணாலே நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கும்போது வாவ் இப்படி பண்றாங்கன்னா அதுக்கு ஃபுல் ரீசன்ஸ் இந்த மாதிரி சூப்பர்பான டைரக்டர்ஸ் தான். இவ்வளோ வேரியேஷன்ஸ் அண்ட் வந்து நம்ம வந்து கோதையம்மாவை பார்க்கும்போதும் சரி, அண்ட் இப்போ வந்துட்டு கண்மணி அன்புடன் பார்க்கும்போதும் சரி, ஒரு எவ்வளோ ஒரு லவ் அண்ட் வார்ம்த் கொடுக்க முடியும் ஒரு பர்சனால அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எப்படி அது வருது? ஆக்சுவலி நானும் வந்து அன்பிளான்டா மதர் கேரக்டர் பண்ண ஆரம்பிச்ச ஒரு நாயகில. குமரன் சார் தான் வந்து நீங்க பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. எனக்கு சேம் ஈக்குவலான ஏஜ் ஆன ஒரு பையனுக்கு அம்மாவா தான் அப்ப நானு ஆஃப் ஸ்கிரீன் சொல்றேன். நான் ஆன் ஸ்கிரீன் பார்த்தா யாருக்கும் தெரியாது, பிகாஸ் தட் இஸ் ஜஸ்ட் எ கேரக்டர். ஸோ நம்ம அவங்களோட அந்த நம்பிக்கைக்கு நம்ம கரெக்டான ஒரு என்ன சொல்றது, நம்ம நடிப்பு வழியா நம்ம அவங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை நம்ம திருப்பி கொடுக்கணும்ல, அந்த ஒரு ரிசல்ட் கொடுக்கணும்ன்றதுனால நான் ரொம்ப லவ் பண்ணி பண்ண ஒரு கேரக்டர் தான் வசந்தி. ஹஸ்பண்ட் மேல கோவம், ஹஸ்பண்ட் வில்லன், அவங்க மேல கோவம். ஸோ ஒரு வில்லனி ஒரு அவரை வந்து இப்படி பண்ணக்கூடாதுன்ற அந்த மாதிரி பேச்சு, அப்புறம் கொஞ்சம் காமெடி, அவர் இந்த மாதிரி பண்ணும்போது பொண்ணு கூட சேர்ந்து கொஞ்சம் அது எல்லா ஷேட்ஸும் குமரன் சார் அதுலயே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்பவே எனக்கு கொஞ்சம் ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் ஹை ஆயிடுச்சு. பிகாஸ் ஹீரோயினா பண்ணும்போது அது ஒரு வேற ஷேடு. இத்தனை வருஷமா ஹீரோயின் பண்ணிட்டு இருந்து ஒரு பிரேக்குக்கு அப்புறம் சடனா ஒரு மதர் கேரக்டரா ரீஎன்ட்ரி பண்ணும்போது விச் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஆக்சுவலி. மதர்னா அந்த ஒரு லவ், அந்த பாசம், அந்த ஒரு மெச்சூரிட்டி எல்லாமே நம்ம அந்த நம்மளோட கேரி பண்ணணும். அந்த பாடி மேனரிசம்ல இருந்து எல்லாமே நம்ம கேரி பண்ணாதான் மதர் கேரக்டர் சக்சஸ் ஆகும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்.
ஸோ அதெல்லாம் அந்த நாயகியில எனக்கு அந்த ட்ரைனிங் ஃபுல்லாவே கிடைச்சதுன்னு வேணா சொல்லலாம். ஆல் தேங்க்ஸ் டு குமரன் சார். அவரு தான் க்ரூம் பண்ணாரு என்ன. அதுக்கப்புறம் மீதி வந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பண்றதுக்கான கான்ஃபிடன்ஸ் லெவல் எனக்கு 100% ஏறிடுச்சு. ஸோ நவ் ஐ எம் கம்ஃபர்டபிள் டு டூ எனி கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகே. பட் ஆனா என்னைக்காவது தோணிருக்கா நம்மள வந்து லைக் ஹீரோயின்ஸ் பண்ணிட்டு இருந்ததை தாண்டி இப்போ வந்துட்டு அம்மா ரோல்க்கே நம்மள வந்து லைக் ஸ்டீரியோடைப் பண்றாங்க அப்படின்ற ஃபீல் என்னைக்காவது தோணிருக்கா? ஆக்சுவலி வந்து அந்த கேரக்டர் பண்றது காரணம் அம்பிகா அம்மா தான். என்னன்னா நான் அவங்களுக்கு பொண்ணா நடிச்சிருந்தேன் மலையாளத்துல ஒரு சீரியல்ல. குமரன் சாரும் நம்ம விகடன் ஆபீஸ்ல இருந்தோம் இந்த மாதிரி உங்களை மாதிரி இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வேணும், ஏன்னா உங்களுக்கு சிஸ்டரா வராங்க, ஹீரோவோட மதர் கேரக்டர். ஸோ அது ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர், அப்படி யாராவது இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லும்போது அந்த டைம் கொஞ்சம் கேப்புக்கு அப்புறமானா கூட அவங்க என்னோட ஃபேஸ் ஞாபகத்துல வச்சு என்ன அவங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு நன்றிக்காக தான் நான் வந்து இது பண்ண ஆரம்பிச்சது. பிகினிங்ல 100% எனக்கு கஷ்டம் இருந்தது. என்னோட ஒரு ஏஜ்ல நான் இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் பண்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆட்களோட பார்வையிலையும் அவங்க என்னை அப்பவே வந்து கொஞ்சம் ஓல்டான லேடியா பார்த்து, நம்ம வந்து நம்ம நார்மல் போட்டோ போட்டாலும் நீ என்ன சின்ன பொண்ணு மாதிரி நினைக்கிற, நீ சின்ன பொண்ணு கிடையாதுல்ல, கிழவி தானே அப்படின்னு சொல்லும்போது at the age of 31 if you are getting a comment like this, it is very hurtful. என்னோட பசங்களே குட்டி பசங்க. அப்போ என்ன நக்ஷித்தெல்லாம் வந்து 4.5 years தான் எனக்கு பையனுக்கு. ஸோ அதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் அது எனக்கு இந்த கேரக்டர் பதில் சொல்லிச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் அது எனக்கு பெருசா தோணலை. ஐ ஸ்டார்டட் கம்பேரிங் மை செல்ஃப் வித் சீனியர் ஆர்டிஸ்ட் லைக் மனோரமா அம்மா. நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். அவங்களே சின்ன வயசுல மதரா பண்ணி அந்த அம்மானா அந்த அம்மா தான் நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சரண்யா பன்னோர்னன் மேம் சின்ன வயசுலதான் மதர் கேரக்டர் பண்ண ஆரம்பிச்சது. மதர்னா அவங்கதான் நம்மளுக்கு ஒரு இதுல அந்த மாதிரி. இப்ப எனக்கு ஒரு பேரு வந்திருக்குல்ல மதரா. சோ ஏஜ் இஸ் ஜஸ்ட் a number. I don't bother now. Beginning I had an actor. அதுதானே நம்மளுக்கு கொடுத்த கேரக்டர் நம்ம பீப்புள பிலீவபிளா பண்ண வச்சிருக்கோம்னா அதுதான். இப்ப எல்லாரும் என்ன எப்படி வில்லன், நீங்க நிஜமாவே வில்லியா நினைக்கிற மாதிரி நிஜமாவே இவங்க வந்து அந்த ஏஜுக்கான அம்மாவா நினைக்கும் போது that is where we have won as actors. இப்ப எல்லாரும் இன்டர்வியூ எடுக்கிறவங்க எல்லாமே தமிழ்நாடோட ஆட்சி சீரியல்ல ஐ மீன் நாட் நீங்க தான் அம்மான்றாலே நீங்க தானே மேடம் சொல்லும் போது ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. விச் இஸ் நீங்க அவங்க வந்து இது நம்மள ஹாப்பி ஆக்குறது கூட சொல்லலாம். பட் விச் இஸ் என்ன சொல்றது, நம்மளுக்கு ஒரு நிமிஷம் வந்து ஒரு ஸ்பார்க் இல்ல ஹாப்பினஸ், அது பெரிய விஷயம் தான். டெஃபினட்டா அம்மா அப்படினாலே வந்து வருது அப்படியே அந்த ஒரு ஃபேஸ் டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் கேரக்டர் அப்படியே வருது. நிறைய பேர் எந்திரிச்சு கும்பிட்டு அம்மா வாங்கம்மா ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுக்குன்னு சொல்லும் போதே எனக்கு சந்தோஷம் தான். எனக்கு பெரிய அவார்டே வந்த ஒரு ஹாப்பினஸ். ஒரு செக்மெண்ட் இருக்கு எப்படின்னா ஒரு சின்னதா சும்மா ஸ்டார்ட் அப் பண்ணலாம், மெமரி லேன் அப்படின்ட்டு. ஒரு 2 பேரும் ஒரு மெமரி வச்சுக்கோங்க. அதாவது 2 பேருமே அந்த மெமரி வந்து ஷேர் பண்ணிருக்கணும். ஓகேயா? நீங்க வந்து அந்த மெமரியை ஸ்டார்ட் பண்ணுங்க. அது அவங்களுக்கு ஞாபகம் இருந்தது அப்படின்னா அவங்க அது வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. ஓகே டன். சேம் as that. ஓகே டன். ஆக்சுவலி நான் இவ்வளவு வருஷமா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஆனா இப்ப இந்த ஆரோகணக்காக தான் இவங்க பெங்களூர் வந்தாங்க. ஸோ அப்போ வந்தப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஷி ட்ரை ப்ராப்பர் பெண்ணே தோசை, பெண்ணே மசாலா தோசை. அது வந்து ப்ராப்பரான பிளேஸ் சிடிஆர்ல ரொம்ப ஃபேமஸ் பெங்களூர்ல. ட்ரை பண்ணி கூட்டிட்டு போனோம். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அந்த பெண்ணை தோசை ஆர்டர் பண்ணி எனக்கு கூட்டு போகும்போது சொன்னாங்க அதுதான் வந்து ஒன் ஆஃப் த மெயின் தோசா ஸ்பாட் இன் பெங்களூர்னு சொல்லி கூட்டு போனாங்க. பெண்ணை தோசை என்னடா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் யூ மஸ்ட் ட்ரை, யூ மைட் ஹேவ் ட்ரைட் இல்லையா? ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த பெண்ணை தோசை. சட்னியோட அந்த கட்டி சட்னியோட நாங்க அந்த தோசை அங்க சாப்பிட்டுட்டு அங்க இருந்து வி ஸ்டார்டட். அன்னைக்கு வேற நம்ம வந்து டயட்ல இருந்தோம். பட் அன்னைக்கு பெருசா டயட்ல இருந்தோம்னு சொல்ல முடியாது. ஸோ அங்கிருந்து நாங்க பர்ச்சேசிங் போனோம். அந்த ஸ்ட்ரீட்டோட பேர் இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை. ஷி ஒன்லி கமர்ஷியல் ஸ்ட்ரீட் சிக்பேட் போய் நாங்க ஆரோகணக்காக தான் நிறைய இடத்துல நாங்க அலைஞ்சு ஆப்ஷன்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஷாப் எங்களுக்கு பிடிச்சி போய் அங்கேருந்து ஒரு சில திங்ஸ் எல்லாம் நாங்க வாங்கி அங்கிருந்து வி வென்ட் டு சர்ப்ரைஸ் மை ஃப்ரெண்ட் கீதாஞ்சலி. எங்க போனோம்? ஜெயநகர் போனோம். அங்க அப்போ நாங்க வந்து ஒன்லி வி ஹேட் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் நாங்க சாப்பிடல அன்னைக்கு. we were busy with the purchase. Coincidentally we met who that day? We met Rekha ma'am. You know Rekha Krishnappa? நம்ம தெய்வ மகள் வில்லி. Okay, yeah, we met her.
கோஇன்சிடென்ட்லி வி மெட். சிக்பேட்ல இப்படி நடந்து போயிட்டு பர்ச்சேஸ்க்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது யாரோ தெரிஞ்ச ஒருத்தங்க வர மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. நாங்க பின்னாடியே மெதுவா போய் ஹலோ சொல்லும் போது வாட், நான் பெங்களூர் வரவே மாட்டேன். அதான் ஷீ டோல்ட் நோ, இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப், இத்தனை வாட்டி கூப்பிட்டு இருக்கு. நான் அப்பதான் அரோகணா பேர்ல தான் அங்க போனது. சோ அவங்களையும் நாங்க மீட் பண்ணோம். அப்புறமா அவங்களுக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் ஃபினிஷ் பண்ண வேண்டியதா இருந்துன்னு சொல்லி அவங்கள அங்க விட்டுட்டு ஜெயநகர் போய் எங்க ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு அங்க இருந்து இன்னொரு திருப்பி நம்ம கனெக்ட் ஆயிட்டோம். திருப்பி அவங்க ஜெயநகர் வந்துட்டாங்க. அங்க மசாலா ஓபன் மசாலா தோசை, ஒரு பொடி இட்லி, மங்களூர் பன்ஸ், மங்களூர் பன் ஸ்வீட் டயட் அன்னைக்கு. நைஸ் மெமரி. அண்ட் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் வந்து உங்களுடைய அந்த ஃபன் சைடு. அதனால இப்ப நீங்க வந்து ஒரு ஃபன்னியான ஒரு மெமரி நீங்க சொல்ல போறீங்க. அது வந்து அவங்க ஞாபகம் வச்சு ஃபினிஷ் பண்ண போறாங்க. சந்தன்வாடி அங்க நாங்க எதுக்கு போனோம்னு தெரியல. அங்க நாங்க போனோம். போகும்போது ஷால் எல்லாம் வாங்கணும்னு பேசிட்டு இருந்தோம். அங்க சூப்பரான ஒரு காஷ்மீர் வந்து ஷால் வித்துட்டு இருந்தேன். நான் வந்து ரொம்ப அழகா இருக்கு, இந்த ஆள் கிட்டதான் நம்ம ஷால் வாங்கணும் சரியான்னு சொல்லி நான் இத்தனை பேரே அவர்கிட்ட ஷால் வாங்க வச்சேன். 20 ஷால் வாங்க வச்சாங்க அந்த அம்மா தான் அவர்கிட்ட இருந்து. அவரு அழகா இருக்காரு, பாக்க பிடிச்சிருக்காரு. அந்த பாத்ரூம் எங்க இருந்த எப்படி இருந்தது, பாத்ரூம் கீழே மஞ்சள் ஸ்னோயில தான் பாத்ரூம் போகும், அப்படி ஓப்பனா இருக்கும். நான் கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப ஸ்னோவா இருக்கும்ல, இந்த மாதிரி பாத்ரூம் போகும்போதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படின்னு. இல்ல நம்ம இங்க அங்க என்ன அங்க அந்த இடம் மட்டும் பாக்கல, அந்த காஷ்மீரிய பார்த்து கொஞ்ச நேரம் சைட் அடிச்சுட்டு மேகி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு, அங்க மேகி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்டாங்க. என்ன ஆச்சு, மேகி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஹாட் சாக்லேட் குடிச்சோம். அதுக்கப்புறம் தானே லூஸ். எனக்கு வெறும் சாப்பாடு தான் மைண்ட்ல இருக்கு. நல்ல மெமரி. அந்த டே தான், அந்த சேம் டே தான் ரிட்டர்ன் வரும்போது நல்ல பசி. ஏன்னா மேகி தானே சாப்பிட்டோம். ஒரு கடையில வந்து பஜ்ஜி போண்டா எல்லாம் இருந்தது. எல்லாம் பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு அது கூட சட்னி வேற கொடுத்தாங்க. அந்த சட்னி தான் பிரச்சனைங்க. அது கூட ஒரு டீ. சோ எல்லாம் சேர்ந்து ஒரு மிக்ஸ் ஆகி அங்க எங்களுக்கும் மிக்ஸ் ஆகி டயட்ல இருந்தீங்க. இல்ல இல்ல இல்ல, இதுல இது காஷ்மீர் ட்ரிப். அப்பெல்லாம் எங்களுக்கு சொரனே வரலன்னு வச்சுக்கோங்க. அந்த எனக்கு தெரிஞ்சு அதுதான் உங்களுக்கு ஸ்டார்டிங் போயிட்டு அந்த ட்ரிப் தான். எங்க 2 பேரோட பர்த்டே அன்னைக்கு தான் நாங்க 2 பேரும் we took a deal, like you know, we shaked our hands on losing weight. Feb 7th என் பர்த்டே, Feb 18th இவங்க பர்த்டே. இந்த வருஷம் we are gifting ourselves best life and best body அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண ஒரு March 1st we started on that. yeah, பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து கரெக்டா கேட்கும் போது நீங்க வந்து அது என்னது எங்களுக்கு வந்து லூஸ் மோஷன் போச்சு அப்படின்னு சொல்லாத ஒரு காரணத்தினால இப்ப வந்து ஒரு டேர் பண்ண போறோம். ஓகே, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். நீங்க 2 பேரும் ஆல்ரெடி பண்ண ஒரு விஷயம் தான். 2 பேரும் நல்ல டான்ஸ் ஆடுவீங்கன்னு தெரியும். அதுவும் அந்த வந்து இந்த மான் மாதிரிலாம் நீங்க வந்து பண்ண வீடியோ வந்து எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது இப்ப வந்து நீங்க சொல்லி கொடுத்துட்டே கூட பண்ணலாம், இல்ல திருப்பி வந்து 2 பேரும் சேர்ந்து பண்றீங்க, அதை நாங்க வந்து பாக்கணும். ஓகே, அது சுஷ்மா இது பூவு, அதுல இப்படி வண்டு வந்தீங்கன்னா தேன் குடிக்கும், சிரிக்கணும், ஸ்மைல் பார்த்து சிரிக்கணும், கண்டினியூ பண்ணணும். அப்ப கேமராமேன் என்ன சொல்லும், முடிஞ்சிச்சு சொல்லல அவர் நம்ம பண்ணும் போதெல்லாம் அவரோட மைண்ட் வாய்ஸ் என்ன இருந்திருக்கோ தெரிஞ்சு நான் மொத்தமா அது வந்து இதெல்லாம் பார்க்க வேண்டியது. கண்டினியூ. அப்ப நம்ம அடுத்த ஸ்டெப் கொண்டு வரதுக்குள்ள அவருக்கு போதும் நம்மளுக்கும் போதும். அந்த வீடியோ நம்ம தான் எடிட் பண்ணோம். அதனால நல்லா போச்சு. சவுண்ட் எல்லாம் கேட்டு பண்றவங்களோட என்ன நிலைமைன்னு யோசிச்சு பாருங்க. அப்புறம் வந்து இந்த அரோகணான்னு சொல்லி நம்ம டைட்டில் ஒண்ணு சொல்லணும். அந்த வாய்ஸ் ஓவர் வந்து தர்ஷனா கொடுத்திருக்காங்க. தர்ஷனா ஸ்ரீபால் உங்க ஃப்ரெண்ட் அல்ல? ஆமா, she's an actress. She acted in தமிழும் சரஸ்வதியும். Gorgeous girl in the industry. அவங்க ரேர் பீஸ், அவங்க யாருக்கும் ஃப்ரெண்ட்ஸா கிடைக்க மாட்டாங்க. எனக்கே இந்த ஒரு வாய்ஸ் ஓவர் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ். சுஷ்மா தான் அது ஆர்கனைஸ் பண்ணா. நான் யார்கிட்டயும் சொல்லல, ஈவன் அவங்களுக்கே தெரியாது. ஜஸ்ட் சொன்ன இந்த மாதிரி இமீடியட்டா ஃபோன் பண்ணிட்டு ப்ளீஸ் சென்ட் திஸ் வாய்ஸ் நோட் இன் டிஃப்ரெண்ட் வேரியேஷன், ஒரு 5-6 வேரியேஷன் அவங்க அனுப்புனாங்க. எனக்கு தெரிஞ்ச மியூசிக் டைரக்டர் வச்சு அந்த வீடியோ நானும் என் தம்பி தான் உட்காந்து எடிட் பண்ணோம். அது அவங்களுக்கு அனுப்பிட்டு அவங்க ஃபைனல் அவுட்புட் கொடுத்தாங்க. சோ அந்த மாதிரி சோ ஆல் ஆர் வெல் விஷர்ஸ் ஆர் இன் திஸ். இந்த ஆரோகணா ஸ்டார்ட் பண்ற டே எல்லாரோட அந்த கான்ட்ரிபியூஷன் இருந்தது இதுல. பியூட்டிஃபுல். இப்போ என்கிட்ட வந்து செட் ஆஃப் क्वेश्चंस இருக்கு. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி தான் உங்களை எப்படி அவங்க அழகா தெரிஞ்சு வச்சிருக்காங்க, நீங்க எப்படி அவங்கள அழகா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, இதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். டப்பு சும்மா எல்லாம் ஈஸி क्वेश्चंस தான். ஓகே, அவங்களுடைய கம்ஃபர்ட் கோ டு ஃபுட் அப்படின்னா அது என்னது? சுஷ்மாவோட கம்ஃபர்ட் கோ டு. அவங்க எல்லாமே சாப்பிடுவாங்க, ஆனா
ஆ. என்ன சாப்பிட்டாலும் கடைசியில் ஒரு ஐஸ்கிரீம் மஸ்ட் தான், இல்லைன்னா சாவடிச்சிருவான். டயட்ல ஆமா. ஜீரோ சுகர், ஜீரோ கேலரிஸ், ஜீரோ சுகர் ஐஸ்கிரீம் எல்லாம் விக்குதே. ஆமா. இருக்கு. பிக்கெஸ்ட் செலிபிரிட்டி கிரஷ் அப்படின்னா அது யார்? ஏன்னா நிறைய சைட் அடிப்பாங்கன்னு இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு. கிரஷ் ஆக்சுவலி எனக்கு தெரியும், பட் இப்போ இன்னைக்கு கூட லேட்டஸ்டா பேசினது வந்து கிரஷ் இல்ல, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் ஷீ இஸ் a big fan of himனா விஜய். அவங்களுடைய மோஸ்ட் யூஸ்டு ஃப்ரேஸ், ஏன்னா அவங்க வந்து ஒரு சாப்டர் பாக்ஸ் பேசிக்கிட்டே இருக்காங்க நான் ஸ்டாப்பா. அதனால அவங்க அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு ஃப்ரேஸ் அப்படின்னா அது என்னது? எந்தப்பா? அது ஒரு கன்னடா தமிழ் மலையாளம் மிக்ஸ் ஆன ஒரு she is explaining something. சேச்சி நம்ம இப்ப பேசிட்டு இருந்தது எந்தப்பா, ஆமா அந்த விஷயத்தை பத்தி சொல்லும்போது அது என்னன்னா, அப்ப நான் ஏதாவது பேச எந்தப்பா அது இல்ல அப்படின்னு சொல்லி she used that a lot. அந்த எந்தப்பாவை கொஞ்சம் பிரேக் பண்ணுங்களேன். எது எந்தெந்த லாங்குவேஜ்னு எனக்கு அது கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்க மைண்ட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சு. அது வீட்டுல நிறைய லாங்குவேஜ் பேசுவோம், இப்ப எல்லாம் மிக்ஸா தான் வரும் எனக்கு. அவங்களுக்கு 7 லாங்குவேஜ் ஏதோ தெரியும். She knows 7 வீட்டுல ஒரு 4 லாங்குவேஜ்ல பேசுவோம். அது வந்து எப்படின்னா ஒரு வேர்டு மைண்ட்ல அந்த லாங்குவேஜ்ல வந்தா உடனே வேற லாங்குவேஜ் மாத்திட்டு அந்த யூஸ் பண்ணிட்டு திருப்பி பிரைமரி லாங்குவேஜ்ல வந்து. எத்தனை 7 லாங்குவேஜ்ல என்னென்ன லாங்குவேஜ்ங்க நமக்கு தெரியும்? கன்னடா, ஹிந்தி, மலையாளம், மராட்டி, தெலுங்கு, இங்கிலீஷ், தமிழ். மராட்டி, her mother is Marathi, her dad is Malayali. அவங்க வீட்ல பேசுறது தமிழ், அவங்க இருக்கிறது கர்நாடகா, சோ கன்னடா, இங்கிலீஷ் obviously, ஹிந்தி obviously, and மீன்ஸ் அப்புறம் என்ன தெலுங்கு. she knows தெலுங்கு because தெலுங்கு வந்து தமிழ் கன்னடா தெரிஞ்சாலே தெலுங்கு. நோட் பண்ணுங்கப்பான்ற மாதிரி 7 லாங்குவேஜ். பியூட்டிஃபுல்லுங்க. ஓகே, இப்போ வந்து சேச்சி வந்து ஒரு 1 crore பிரைஸ் வின் பண்றாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த 1 கோடி ரூபாய் வச்சு? சொல்லட்டா, வீடு வாங்குவாங்க. ஈசிஆர்ல ஒரு வீடு வாங்குவாங்க. அப்படி என்ன வந்து வீடு வாங்குறதுன்றது ஒரு கனவு. வீடு எல்லாரோட கனவு தானே. அது ஈஸியார்ல இண்டிபெண்டா ஒரு வீடு, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹேங் பண்ற மாதிரி ஒரு இடம், ஒரு ஸ்விம்மிங் பூல், அப்புறம் வந்து 2 பப்பீஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ், இந்த மாதிரி ஒரு ஆசை எங்களுக்கு. டெய்லி அவங்களோட ரிசல்ட் எனக்கு சொல்லுவாங்க, எந்த சொல்லுவேன். இப்போ ஒரு ஹெல்தி காம்படிஷன் மாதிரி தான் போயிட்டு இருந்து அவங்க வந்து டுடே ஐ லாஸ்ட் 300 grams அப்படின்னு சொல்லும்போது 300 grams எனக்கு ஒன்லி 100 grams தான், நானும் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அது இருக்கு சுஷ்மா. எல்லா விஷயமும் நம்ம வந்து ஓப்பனா வந்து சொல்ல முடியாது இல்லையா. சோ நம்ம ஃபேமிலியில வந்து பார்ட்னரோட சப்போர்ட் 100. கை நிறைய தங்கம், பை நிறைய வெள்ளி. உங்கள் அபிமான தங்கமயிலில் களை கட்டும் தீபாவளி கொண்டாட்டம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.